ராஜராஜ மகா ராஜவீர பிரதாப வந்தேனே வந்தேனே. என்ன பிள்ளையாரப்பா, திரையெல்லாம் வச்சு தெருக்கூத்து மாதிரி ஆக்கிட்டீங்க. ஆனால் எதை பற்றி தெருக்கூத்து அதை சொல்லணும்ல. இதோ இப்போ பார்த்துடுறேன். ஜகஜால மாயாஜால மகேந்திரஜால வித்தைக்காரன். இது நல்லா இருக்குங்க. மாயாஜால ஜகஜால மகேந்திரஜால வித்தைக்காரன். யாரை பற்றி பேசுறது? எத்தனையோ பேர் மாயாவி இருக்கானே, யாராக இருக்கலாம்? மயில் யார் தெரியுமா? ஜகஜால மாயாஜால மகேந்திரஜால வித்தைக்காரன் ராவணன். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. இது அவனுடைய தம்பி மயில் ராவணன். இது எந்த ராமாயணத்துலேயும் இல்லை, கிருத்திவாசி ராமாயணத்தில் இந்த கதை இருக்குது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பொழுது தெருக்கூத்து நடக்கும், மயில் ராவணன் தெருக்கூத்து அப்படின்னா எங்கள் எல்லாரையும் அடித்து எழுப்பிட்டு போவாங்க. அதாவது சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் படுத்துருவோம். ஆனால் தெருக்கூத்தெல்லாம் 11 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ தட்டி கிட்டி எழுப்புவாங்க. நாங்கள்லாம் வரலப்பா, எங்களுக்கு தூக்கம் வருதுண்ணா. பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்க்கணுமா வேண்டாமா அப்படிம்பாங்க. பார்க்கணும் பார்க்கணும். அப்போவா மயில் ராவணனை பார்த்தாதான் பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்க்க முடியும், சரியா அப்படின்னு எங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போவாங்க. அந்த திரைச்சீலை நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரைச்சீலை பிடிச்சிருப்பாங்க. யார் பின்னால் இருப்பாங்க அப்படிங்கிறத எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். அப்போ அந்த மயில் ராவணனுடைய கதையை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, முதல்ல நாரதர் வருவார். அவர் வழக்கம் போல் கிருஷ்ணா கோவிந்த மாதவா நாராயணான்னு பாடிக்கிட்டே வருவார். அவர் பாடாட்டி கூட இந்த ஹார்மோனியம் வச்சுட்டு இருக்கிறவங்க தபலாக்காரரும் சூப்பராக பாடுவாங்க. அவங்க பாடுறத கேட்டாலே நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம் வரும். அப்போ எது தப்பில் கௌதம ரிஷி வருவார். அவர்கிட்ட அகோ வாரும் பிள்ளாய் நாரதரே அப்படிம்பார். அது என்ன அகோ வாரும் பிள்ளாய் நாரதரே, அது தெரியாது. ஆனால் அந்த ஒருத்தரை அட்ரஸ் பண்ணிக்கிற பொழுது அகோ வாரும் பிள்ளாய் நாரதரே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, கௌதம முனியே உம்மை பார்ப்பதற்கு தான் வந்து கொண்டே இருக்கிறேன். இன்று நான் உங்களிடம் மயில் ராவணன் பற்றி சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். மயில் ராவணன் வரப்போகிறான். எப்படி வரான், கதை எப்படி போகுதுன்னா, ராவணன் அவனுடைய மகன்கள் இறந்து பட்டார்கள். கும்பகர்ணனும் இறந்து விட்டான். ஒத்துருமே இல்லை. நல்ல நல்ல மந்திரிமார்கள் சேனாதிபதிகள் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவன் நினைக்கிறான், என்னது அது, என்னை இது வரைக்கும் யாருமே வென்றதில்லை. இந்த ராமனிடமும் லட்சுமணன்கிட்டையும் ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி இருக்குது. இல்லாட்டா இத்தனை பேரை கொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன செய்கிறது, எப்படியானு ஜெயிச்சாகணும் அப்படின்னு வருத்தப்பட்டு பிரலாபிக்கிறான். பிரலாபிக்கிறதுனா ஒரு புலம்பல். அந்த புலம்பலில் 2 பாட்டு பாடுவான் அவன். இந்த ராவணனே 2-3 பாட்டை பாடி புலம்புவான். இந்திரஜித்தை பறிகொடுத்தேன், அவனை பறிகொடுத்தேன், அது இதுன்னுட்டு. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே பார்க்க முடியாது. அது போகும் மணிக்கணக்காக. ஆனால் ஒன்னொன்றுக்கும் பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஒன்னொன்றுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். அப்போது பிரகஸ்தன் ஒரு மந்திரி வந்து அப்படி கை கட்டி வாய் புதைத்து, அரசே நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படிங்கிற பொழுது, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதையும் என்ன சொல்லும் அப்படிம்பா. அப்போ இவன் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு மாயாவி தம்பி இருக்கிறானே, பாதாள லோகத்து அரசன் மயில் ராவணன், அவனை அழைத்தால் அப்படிம்பா. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ராம லக்ஷ்மணர்களை அம்புனாலையும் வில்லுனாலையும் ஆயுதங்களினாலையும் வெல்ல முடியலை அப்படிங்கிற பொழுது மந்திர தந்திர சக்தியினால் வெல்லலாமேன்னு பிரகஸ்தன் சொல்லித்தரான். அவன் என்ன சொல்கிறான், உங்களுடைய மயில் ராவணன் இருக்கான் இல்லையா தம்பி, தாயாதி வகை தம்பி, அவனை இங்கே அழைச்சிங்கன்னாக்க அவன் ஏதாவது ஒரு யுக்தி பண்ணி இவங்களோட சக்தியெல்லாம் கட்டி போட்டுடுவான். ஏன்னா அவனுக்கு சாவே கிடையாதே, அவன் எப்பேற்பட்டவன் சொன்னவொடனே, நன்று கூறினீர், இத்தனை நேரம் எனக்கு ஏன் மயில் ராவணனை பற்றி எண்ணமே வரவில்லை அப்படின்னு பிரகஸ்தனை கேட்பான் ராவணன். நாங்கள்லாம் சிரிப்போம். உனக்கு ஞாபகம் வரலன்னா அவன் என்னையா பண்ணுவான்னு நாங்கள் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் இதுதான் அந்த டைலாக் எவ்வளோ அழகாக பில்டப் பண்ணுவாங்க தெரியுமா.
எனக்கு ஏன் இவ்வளவு நேரம் தோன்றவில்லை, சீக்கிரம் அவனை பற்றி சிந்திக்கிறேன் அப்படிமா. அதாவது இங்கே சிந்திச்சா பாதாள லோகத்தில் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாப்புல கதை அவன் வரணும் இல்லை, அதுக்கு அழகாக கதையை கொண்டுட்டு போவாங்க. அதுக்கு முன்னால் இந்த மயில் ராவணன் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மயில் ராவணன் விஸ்ரவஸ் அப்படிங்கிறவருடைய மகன்தான் ராவணன். இவருடைய அம்மா பேர் சுகேசின்னு பேர், ராவணனுடைய அம்மா. அவளுக்கு ஒரு தங்கை, அப்பா ஒருவர் தான், அவளுக்கு பிறந்தவன் தான் மயில் ராவணன். இவனும் ராவணன் அவனும் ராவணன். எப்படி அப்படி பேர் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கம்பராமாயணத்தில் ஒரு சீன் வரும். கூனிக்கிட்ட கைகேயி சொல்லுவா, அதாவது கூனி சொல்லுவா, உன் பிள்ளை தான் பட்டம் கட்டணும், ராமனை காட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிற போது கைகேயி சொல்லுவா, இல்லை மயின்முறை அரசு அப்படின்பா. மயில்முறை அரசு அப்படின்னா ஒரு மயில் எத்தனை முட்டையிட்டாலும் முதலில் பொறிவது தான் மூத்த குழந்தை. இப்போ மயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா குடும்பமாக போகும். அந்த போன இடத்துல எது மூத்த குஞ்சோ அது சிறகுகளை விரித்து ஆட ஆரம்பித்த பிறகுதான் மற்ற குஞ்சுகள் சிறகை விரிக்கும். அப்படி ஒரு கட்டுப்பாடு, அதுதான் மயில்முறை அரசு.